ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு நகர மீனான்னு எனக்கு தெரியல, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மீன் ஒரு 1/2 கிலோ வாங்கினாங்க. இன்றைக்கி புதன்கிழமை, நேற்று எடுத்த வீடியோ தான் இது. சும்மா கொஞ்சம் எவ்வளோ நல்லாச்சு மீன் குழம்பு வச்சு, அதனால் கொஞ்சமாக மீன் குழம்பு வச்சு சாப்பிட்லான்னு சொல்லி வாங்கினேன். அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு 3 தக்காளியும் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. சட்டியில் தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன். சட்டியில் வச்சு மறுநாள் சாப்பிட்றதுல அது தனி சுகங்க. மீன் குழம்புக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ருசியை தருதுன்னா மறுநாள் சாப்பிட்டா தான் அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கண்டுக்கு அப்புறம் வெந்தயத்துக்கு அப்புறம் வடகம். மீன் குழம்பு காரக்குழம்புக்கெல்லாம் சாம்பார் கூட இப்போ நல்ல வடகம் தான் சேர்க்குறாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வடகம் இல்லாத இந்த காரக்குழம்பு, வெந்தய குழம்பு, வத்த குழம்பு, மீன் குழம்புலாம் வைக்கவே எனக்கு பிடிக்காதுங்க. அதனால் நானும் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் பூண்டு நம்ம உரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பூண்டையே சேர்த்துடலாம். ஃபஸ்ட் டைம் சேனலுக்குள்ளே வரவங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஹைப்புன்ற ஆப்ஷனுக்கு பாயிண்ட்டு கொடுங்க, அப்போ தான் நம்ம வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க யூடியூப்பு. அப்புறம் நல்லா பூண்டு வதங்கினோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க 4 வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். 4 வெங்காயத்தையும் நல்லா வதக்கி எடுக்கணுங்க. பொன்னிறமாக வரணும், அந்தளவுக்கு வதக்கி எடுத்துடணும். கல்லுப்பு சேர்த்துக்கலாம். எப்பயும் சமையலுக்கு கல்லுப்பு சேர்த்து சமைச்சு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். 2வது கொஞ்சமாக கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கி பொன்னிறமாக வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கல்லுப்பையும் சேர்த்துட்டோமா, நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எப்போயுமே என் பொண்ணு தான் ஹெல்ப் பண்ணுவாள் வீடியோ எடுக்க. இன்றைக்கி அவள் ஸ்கூல் கிளம்பிட்டாங்கிறதால அந்த வீடியோ நானே எடுத்தேங்க. ஒரு பக்கம் கேமரா பிடிச்சிட்டு ஒரு பக்கம் வீடியோ எடுக்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஷேக் ஆகிருக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க, ஓகேங்களா? வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு பாருங்கள். நல்லா வதங்கி இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம தக்காளி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, நல்லா வெங்காயத்தை கொத்தி விட்டு நல்லா வேக விடணும். வேக விட்டு நல்லா பொன்னிறமாக வரணும். வந்த உடனேயே நம்ம தக்காளி பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி தக்காளி பேஸ்ட்டாக சேர்த்தா குழம்பு கொஞ்சம் திக்காக வரும். 2வது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி தக்காளி அரைச்சி ஊற்றி குழம்பு செய்வீங்க, மீன் குழம்பு செய்வீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் 2வது நல்ல தக்காளி அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா இந்த மாதிரி கொதித்து வர டைமில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய் எதுக்குன்னா, மீன் குழம்புக்கு ஹைலைட்டே ஒரு பச்சை மிளகாங்க. நிறைய போடுவாங்க பசங்க, ஆனால் காரம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் ஒரு ஃப்ளேவருக்காண்டி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். மீன் குழம்புல பச்சை மிளகாய் சேர்த்து சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவரு, எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பர்சனலாகவே. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து அந்த மசாலாவுடைய நல்லா வதக்கி எடுத்துட்டோம். நல்லா வதக்கி எடுக்கணும். வதக்கி எடுத்து கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்ட பிறகு தான் நம்ம புளி தண்ணியை ஊற்ற போகிறோம். இது கூட மாங்காய், புளிக்குழம்பு மீன் குழம்புக்கு மாங்காய் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் கிடைக்கல, அதனால் நான் வெறும் மீன் குழம்பு தான் வச்சுருக்கேன். நம்ம புளி தண்ணியை சேர்த்துடலாம். இப்போது புளி தண்ணி நல்லா கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன், ரொம்ப புளி சேர்க்கல. நல்லா கலக்கி விட்டுறலாம். கலக்கி விட்ட உடனே நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்த உடனே ஒரு தக்காளியை 4ஆக வெட்டி போட்டிருக்கேன். மீன் குழம்புல போடுற மீனும் இந்த தக்காளியும் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டுவாங்க இல்லைங்களா, அந்த டைமில் நல்லா பிசைஞ்சு கொடுத்தா அவ்வளோ சத்துன்னு சொல்லுவாங்க. நான் இந்த தக்காளியெல்லாம் எடுத்து என் குழந்தைங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்கும்போது அதில் பிசைஞ்சு தருவேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு சத்தும். அப்புறம் ஒரு 6-7 மீன் மட்டும் எடுத்து வறுக்கலான்னு சொல்லி எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக குழம்பு மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி, உப்பு, இது 3 தாங்க சேர்த்துருக்கேன், வேறு எந்த இதுவும் சேர்க்கல. கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மசாலா நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சுக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறின பிறகு
அதுக்கப்புறம் நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சுங்க மீன் குழம்பு பண்ணி. அதனால் சரி நம்ம சேனல்லையும் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு வீடியோ ஒன்று போட்டுடலான்னு தான் போட்டிருக்கேன். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? நல்லா மசாலா ஒட்டுற மாதிரி ஊட்டி வச்சு ஒரு 10 நிமிஷம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், இல்லை வெளியிலேயே கூட வச்சிடலாம். வச்ச உடனே எடுத்து நம்ம வறுத்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுருக்கோம். ஒரு மீனாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மீன் நான் வந்து முள் இருக்குதுன்னு சொல்லி நான் வாங்கவே மாட்டேங்க. ஏன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. சரி வேறு வழியிலையே சரி கொஞ்சமாக குழம்பு மட்டும் வைக்கலான்னு தான் வாங்கினேன். முள் இல்லாத மீனாக தான் பசங்க சாப்பிடுவாங்க. அதனால் எப்போவுமே பார்த்து தான் வாங்குவேன். இதுவுமே கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன். ஒரு பக்கம் மீன் குழம்பு கொதிக்கிருக்கு, இன்னொரு பக்கம் நமக்கு மீன் வறுத்திட்டே இருக்கும். சாதம்லாம் காலையிலே வடித்து பசங்களுக்கு லஞ்சு கட்டி கொடுத்தாச்சு. அவங்களுக்கு அவரைக்காய் பொரிச்சு குழம்பு பண்ணி கொடுத்தா, அதில் முட்டை வச்சு வேக வச்சு கொடுத்தா பசங்க லஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மதியானத்துக்கு குழம்பு கொஞ்சம் வைக்கலாமேன்னு தான் வைக்கிறேன். நல்லா வறுத்து எடுத்துட்டோமா. ஒரு பக்கம் மீன் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். மீன் குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்துடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், கலக்கி நல்லா விட்டுறணும். விட்ட பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துடலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா? மீன் இதில் சேர்த்து விட்டுறலாம். மீனை சேர்த்துட்டு கலக்காமல் ஒரு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்ச சிம்மில் வச்சுட்டாக்கா மீன் நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் உள்ளவங்க லைக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எம்மியான மீன் குழம்போடு இன்றைக்கி வச்சு சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம். சேனல் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மீன் குழம்பு நாளைக்கு வச்சு பழைய சோறோடு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குங்க. வாங்க சாப்பிட்லாம். மீன் குழம்பு, ஒரே ஒரு முட்டை, வறுத்த மீன். வாங்க சாப்பிட்லாம்.